வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ராய் வந்து 5G பற்றி ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தாங்க. அதில் ஜியோ மற்றும் வோடஃபோன் ஐடியா இவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. 5G வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஜியோ வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஜியோ சொன்ன கருத்துக்கு வோடஃபோன் வந்து முட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி முட்டு கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோவால் முடியும், ஆனால் அது வோடஃபோனால் முடியாது. ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் முடியாது. அப்படி ஜியோ என்ன சொன்னாங்க, அதுக்கு வோடஃபோன் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக டெலிகம்யூனிகேஷனில் ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாலும், இல்லை வந்து ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு டிஸ்கஷன் நடத்துவாங்க ட்ராய். அது வந்து கன்சல்டேஷன் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 5Gலையும் வந்து ஒரு டிஸ்கஷன் நடத்தியிருந்தாங்க. அதில் என்ன, அதாவது 5G எப்படி டெவலப் பண்ணலாம், 5G எக்கோசிஸ்டம் இன்னும் எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம், எளிய மக்களுக்கு 5Gயை எப்படி ப்ராப்பராக என்ன கொண்டு போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் வச்சுருந்தாங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இதில் பாப்புலர் டெலிகாம் வந்து ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இது எல்லாருமே பங்கு போயிட்டு இருந்தாங்க. இதில் ஜியோ வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அது என்னது அப்படின்னா, 5Gயோட ஸ்பெக்ட்ரம் வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். இருக்கிற ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2Gக்கும் யூஸ் பண்ணுறோம், 3Gக்கும் யூஸ் பண்ணுறோம், 4Gக்கும் யூஸ் பண்ணுறோம், 5Gக்கும் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்பெக்ட்ரம் வந்து பத்த மாட்டேங்குது. ஸ்பெக்ட்ரம் வந்து இன்னும் எஃபிஷியன்சியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னதுனாலையும், 5G எக்கோசிஸ்டம் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், ரூரல் ஏரியாக்கெலாம் இன்னும் கொண்டு போகணும் அப்படின்னா சி பேண்ட், வி பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெக்ட்ரம்லாம் இருக்குது. அதையும் ப்ராப்பராக வந்து 5Gக்கு வந்து அலகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பக்கம் நியாயமான விஷயம் தான். ஆனால் அதே ஜியோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2Gயும் 3Gயும் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து இது வந்து 2G 3G சர்வீஸ்லாம் ஃபுல்லாகவே ஷட் டவுன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெக்ட்ரம்னா எஃபிஷியன்சியாக 5Gக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த 2Gயும் 3Gயும் ஷட் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது ஜியோ சொல்லலாம். ஏன்னா ஜியோ கிட்ட வந்து 2G கிடையாது, 3G கிடையாது, அவர்கள்கிட்ட 4G 5G மட்டும்தான். இது வந்து ஜியோ சொன்னது ஒரு பக்கம் நியாயம்தான். ஆனால் இதே கருத்தை வோடஃபோனை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வோடஃபோனை 4G எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க நமக்கு நீங்களே வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஆகட்டும், உங்கள்கிட்டயே ஆகட்டும், உங்கள்கிட்ட செகண்ட் சிம் வந்தது அப்படின்னா அது வோடஃபோனாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் வந்து ப்ரைமரி சிம்மாக டேட்டாக்குன்னே வோடஃபோனை யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்துக்கோங்க. இந்த கருத்தை ஜியோ சொன்ன கருத்தை வோடஃபோனும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாம், 2G 3Gலாம் வந்து ஷட் டவுன் பண்ணணும், அதுக்கான ஸ்பெக்ட்ரம் எல்லாம் 5Gக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல், பட்டி தொட்டி எங்கேயும் 5G சர்வீஸை கொண்டு போகணும், 4G 5G சர்வீஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து கம்மி விலையில் ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கணும். அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது, யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற அமைப்பு. இது வந்து கிராமப்புறங்களில் இன்டர்நெட் சேவையும் மொபைல் சர்வீஸையும் கொண்டு போகிறதுக்கு ஃபண்ட் பண்ணுற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு மூலிமா ஃபண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வோடஃபோன். ஆல்ரெடி வோடஃபோனே ஃபண்டிங் இல்லாமல் 4G சர்வீஸை பல இடத்துல கொடுக்க முடியாமல் இருக்குது. இவர்கள் சொல்கிறாங்க USOF ஃபண்டு மூலிமா நீங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கணும் 4G சர்வீஸை கொண்டு போகிறதுக்கு அப்படின்ட்டு. முதல்ல வோடஃபோனை காப்பாற்றுறதுக்கே பல ஸ்டெப் எடுக்கணும், இந்தியாவிலேருந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக அவர்களும் சொல்கிறாங்க. எந்திரிச்சு நிற்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி. இது ஒரு பக்கம் இருந்தாலும் டெக்னாலஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா 2G வந்து 3G 4G 5Gயை கம்பேர் பண்ணும்போது அதிக டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் 2G சிக்னல். இப்போ நார்மலாகவே ஏர்டெல் ஆகட்டும், வோடஃபோன் ஆகட்டும், வோடஃபோன்லாம் பெரும்பாலும் 4G டவர் கிடைக்கிறது சிட்டிக்குள்ளே தான். கொஞ்சம் ஒரு சிட்டியை தாண்டி போனாவே ஆட்டோமேட்டிக்காக 2Gக்கு மாறிக்கும். ஏன்னா அந்த இடத்துல 2G டவர் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகி வரும். ஆனால் 4G டவரோ 5G டவரோ அப்படி ட்ராவல் ஆகி வராது. ஏன்னா அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறனால கம்மியான வேவ் லென்த்தாக இருக்கும். அப்படிங்கிறனால காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பார்க்க போனாலும் ஒரு இடத்துல 5G டவர் பில்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பேண்ட்வித் வந்து அதிகமாக கொண்டு வரணும். பேண்ட்வித் அதிகமாக கொண்டு வரணும்னா BTS சைட் பேண்ட்வித் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்ட்வித் சைட்டை வந்து அதிகமாக பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பேண்ட்வித் சைட்டு வந்து மற்ற செல் டவரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக காஸ்ட் எடுக்கும். அதாவது அந்த ஒரு பேண்ட்வித் டவர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃபைபர் கண்டிப்பாக உள்ளே வரும். ஃபைபர் உள்ளே வரும்போது கூல் பண்ணும், அதாவது ஏசி போட்டு நல்லாவே கூலிங் சிஸ்டம்லாம் வச்சுக்கணும். அப்போது கரண்ட் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும் 2Gயை கம்பேர் பண்ணும்போது. அப்போது காஸ்ட் எஃபிஷியண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இதோட காஸ்ட்லாம் யார் தலையில் திணிப்பாங்க அப்படின்னா கஸ்டமர் தலையில் தான்
திணிப்பாங்க. 2G 3G வந்து கட் பண்ணால் பேண்ட்வித் எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அதிகப்படியான பிடிஎஸ் சைட் போடுறதுனால காஸ்ட்டை வந்து நம்மளுடைய ரீசார்ஜ் பிளானில் தான் அவங்க வந்து திணிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ நம்ம எங்கேயாவது லாங்கில் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா 4G டவர் கிடைக்கல, 5G டவர் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு அத்தியாவசிய தேவை கால். அந்த கால் வந்து 2Gயில் லாங் டிஸ்டன்ஸ் டவர் வந்து ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகி வர்றதுனால ஈஸியாக வந்து பிக்கப் ஆகும். சப்போஸ் முழுக்க 2G 3Gயே இல்லை, எங்கே பார்த்தாலும் 4G 5G தான் அப்படின்னா அவர்கள் அதிகமாக டவர் பில்ட் பண்ணலை, அதாவது 99% பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல அப்படி பில்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ரிமோட் ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு 4G 5G டவர் கிடைக்கல. சப்போஸ் 2Gயாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது டவர் உங்களுடைய கால் பேசுறதுக்குனாச்சும் கால் கனெக்ட் பண்ணுறதுக்கு சிக்னல் கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த 2Gயில். இன்னமும் கூட லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க சுற்றி முற்றியும் ஃபுல்லாக ஒரு ட்ரெயின் பெட்டிக்குள் அடைஞ்சிருக்கும் போது கால் கனெக்ட் ஆகலை, டேட்டா கனெக்ட் ஆகலை அப்படின்னா 2Gயில் மாற்றி வச்சுக்கிட்டு ப்ரிஃபர் நெட்வொர்க்கில் 2Gயில் மாற்றி வச்சுட்டு கால் மட்டுமே பேசுகிற நிறைய பேரை நான் இன்னும் பார்த்துருக்கேன். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் 2Gயை 3Gயை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிட்டு நடைமுறையில் 4Gயை 5Gயை மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபண்டே இல்லாத வோடஃபோன் ஐடியா வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ஃபண்டு மூலிமா 4G 5G ஹெட்செட்டை கொடுக்கணும், ஹேண்ட்செட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சப்பக்கட்டு கட்டியிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் அது இல்லாமல் 2G 3G சிக்னல் வந்து ஒரு கால் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதில் ஆகிற காஸ்ட்டோட, அதாவது 4G 5Gயில் ஆகிற காஸ்ட்டோட டிவைஸ் எக்யூப்மெண்ட் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா 2G 3Gயில் வந்து இன்னும் ஈஸியாகவே இருக்கும். சில பேர் நான் விசாரிக்கும் போது சொன்னாங்க டெலிஃபோன் சிக்னல் இருக்குல்ல அதெல்லாம் கூட ஈஸியாக ஒயர்லெஸில் மாற்றி 2G 3Gயில் டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஆனால் 4G 5Gயில் அப்படி முடியாது. இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்கும் 4G 5Gக்கு இன்னும் ப்ராக்டிக்கலாக வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ரெண்டு சிம் போட்டிருக்க சிம் வச்சுருந்தா ரெண்டுமே 4Gக்காகவே வச்சுருப்பீங்களா? எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஏதாச்சும் சிம்மை வந்து 2Gக்காக யூஸ் பண்ணி உங்களுக்கு யூஸாக இருக்கா? இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்க அப்படின்னா 4Gயே இன்னும் ப்ராப்பராக பல இடத்துல இல்லை. ஏதோ வோடஃபோன்னாச்சும் சொல்ல போனால் பிஎஸ்என்எல் கம்பேர் பண்ணும்போது வோடஃபோன் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கவர்மெண்ட் பிஎஸ்என்எல்ல 4G பெரும்பாலான இடத்துல கிடையாது. இன்னும் 3G தான். இன்னும் அவங்க ஒரு உருட்டுவாங்க BSNL 3G இஸ் பெட்டர் தேன் அதர் நெட்வொர்க் 4G அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம். ஆனால் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் BSNL 3Gயோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணால் தான் தெரியும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இவர்கள் ப்ரப்போஸ் பண்ணதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.